Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்னோட டிஷ்வாஷர்ல என்னென்ன பாத்திரம் லோட் பண்ணுவேன்னு உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே டிஷ்வாஷர் சேஃபா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்க, பிளேட்டு, கரண்டி, டம்ளர் எல்லாமே நான் இதில் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் மோஸ்ட்லி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நோட் பண்ணிக்கணும், கிளாஸ் ஐட்டம் நீங்கள் வாங்கலே அதிலே எழுதியிருக்கும். ஒன்று சிம்பிள் போட்டிருக்கும், இல்லை டிஷ்வாஷர் சேஃப்னு எழுதியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் எதுலேயுமே நீங்கள் இதை லோட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதில் டிஷ்வாஷர் சேஃப்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் நீங்கள் இதில் போடலாம். ஒன்று இதில் வந்து சிம்பிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்வாஷர் சேஃப்னு சிம்பிள் இருக்கும். இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்வாஷர் சேஃப்னு சிம்பிள் இருக்கும். இதில் வந்து அதிலே எழுதியிருப்பாங்க, இது வந்து நம்ம டிஷ்வாஷரில் போடலாம், டிஷ்வாஷர் சேஃப்னு எழுதியிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பிளாஸ்டிக் எதுவும் இதில் போடாதீங்க. அது மாதிரி அயன் பாத்திரம் எதுவுமே இதில் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அயன் பாத்திரம் எதுவுமே இதில் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம லோட் பண்ணுற டிடர்ஜென்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கோட்டிங் வந்து நம்மளுக்கு வீணாக போயிடும்னு சொல்லுவாங்க பாத்திரம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அயன் பாத்திரம். மற்றதெல்லாம் எந்த பாத்திரம் நீங்கள் இதில் போட்டாலும் அதில் டிஷ்வாஷர் சேஃப்னு போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிஷ்வாஷர் யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.